ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு சண்டேனால இன்னைக்கு செடிகளுக்கெல்லாம் சாப்பாடாக பிரியாணி கொடுக்குற மாதிரி ஒரு உரம் கொடுக்க போகிறோம். அது என்ன உரம்னு பார்ப்போம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இங்கே பாருங்க விவர்ஸ், இது என்னன்னு தெரியுதா? இந்த வெற்றி வேர். இப்போ இதெல்லாம் புது இலைகள் தெரியுதா பாருங்க. பழைய இலையெல்லாம் காஞ்சிருக்குல்ல, இந்த லைட் க்ரீனாக இருக்கிறதெல்லாம் புது இலைகள் வந்திருக்காது. இப்போ தான் நல்லா வேர் பிடிச்சிருக்கு. அதான் அதை பெரிய வழியில் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த செடியை வந்து வேர்க்காகவே வளர்க்குறது நம்ம. அதனால பெருசில் வச்சாதான் நிறைய வேர்கள் எடுக்க முடியும். அதுக்காக வச்சுருக்கேன். எவ்வளோ சிறப்பாக வந்திருக்குன்னு பாருங்க. சுண்டைக்காய் நிறைய பூ விட்டுருக்கு பஸ். ஆனால் கொஞ்சம் பூ பூ வந்து உதிருமா என்னன்னு தெரில. கொஞ்சம் பூக்கள்லாம் உதிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ இன்னைக்கு என்ன கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சண்டேனால நம்ம அசைவம் எடுத்து சாப்பிடுவோம்ல, அதனால் அந்த மீன் கழுவுன தண்ணி, அது மாதிரி மீன் தொட்டியை கழுவுன தண்ணி, இந்த 2 தண்ணியுமே இருக்குது. அதைத்தான் என்ன செய்ய போகிறேன், இப்போ நான் கொடுத்து விட போகிறேன். இங்கே பாருங்க இவர், மீன் கழுவுன தண்ணி தான் இந்த வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் கழுவுன தண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன். இதைத்தான் என்ன செய்ய போகிறேன், இந்த மக்காச்சோளத்துக்கு சீக்கிரம் இப்போ பூ வரப்போகுது. அதுக்கும் இந்த சுண்டைக்காய்க்கும் வெண்டைக்காய்க்கும் அப்படியே கொடுத்து விட்டுருவோம். இது அப்படியே டைரெக்டாக கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றினா போதும். ஏன்னா காலையிலேயே நான் என்ன செஞ்சுட்டேன், தண்ணி கொடுத்துட்டேன் செடிகளுக்கெல்லாம். இருந்தாலும் இதையும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு, இந்த அடியில் இதாக இருக்குது பாருங்கள், இதெல்லாம் என்ன செஞ்சிடணும், செடியை தோண்டி தோண்டி புதைச்சி விட்றணும். அதை வந்து எந்த செடி ரொம்ப வீக்காக இருக்கோ அந்த செடியை பார்த்து என்ன செஞ்சு விட்றணும், தோண்டி தோண்டி புதைச்சி விட்றணும். அதைத்தான் செய்ய போகிறேன். எல்லா செடியுமே எவ்வளோ சிறப்பாக வருங்க. அது மெயினாக இது வந்து காய்கறி செடி கொடுக்கும்போது காய்கறி செடி நல்லா சிறப்பாக வரும். இதில் ஒரு வெண்டைக்காய் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு பாசி, இந்த தட்டாம்பயிர் இருக்குது, காராமணின்னு சொல்லுவோம்ல, அது இப்போ நிறைய பிரான்ச்சஸ் வச்சு நிறைய பூக்கள் வருது. அதுமாதிரி நிறைய காராமணி நம்ம பறிச்சுக்கிடலாம். எவ்வளோ சூப்பராக நிறைய எத்தனை பிரான்ச் விட்டுருக்கு பாருங்க. சின்ன 12 இன்ச் ப்ரோ பேக் தான் இது, ஆன்லைனில் வாங்கினது. நல்லா சிறப்பாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து மீன் கழுவுன தண்ணி தான் வச்சுருக்கோம் பாருங்க. அதையும் என்ன செய்யணும், அதையும் கொஞ்சம் கொஞ்சம், நம்ம நிறைய ஊற்ற வேண்டியதில்லை, கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றினா போதும். ஏன்னா காலையில் தண்ணி விட்டாச்சு பார்த்தீங்களா, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றினா போதும். இந்த கத்திரி செடிக்கு, மெயினாக இந்த உருளைக்கிழங்கு செடிக்கு நம்ம என்ன செய்யணும், அடியில் கொஞ்சம் புதைச்சி வச்சுருவோம். ஏன்னா கொஞ்சம் கிழங்கு, இந்த வட்டம் உருளைக்கிழங்கு நல்லா பரிசு நம்ம எடுத்தே ஆகணும். அதுக்கு இந்த வந்து வேஸ்ட் வந்து அப்படியே வச்சு மண்ணை போட்டு மூடி விட்டுருவோம். நல்லா செடி நல்லா சிறப்பாக வந்துடும். நேற்று தண்ணி ஊற்றலை, இன்னைக்கு ஊற்றிருக்கேன். இன்னும் என்ன செய்யணும், நாளைக்கு ஊற்றக்கூடாது, நாலு தான் ஊற்றணும். டெய்லி ஊற்றக்கூடாது உருளைக்கிழங்குக்கு. இது தெரியாமல் தான் போனோட்டோம் நிறையா தண்ணி ஊற்றி நமக்கு என்ன செஞ்சிருச்சு, கிழங்கே வைக்கலை. அதனால் இந்த வட்டம் பார்த்து பார்த்து ஊற்றிக்கிட்டு இருக்கேன். இந்த சீனிக்கிழங்கும் அறுவடை பண்ணணும், தோண்டி பார்க்கணும், வந்துருச்சா என்னன்னு பார்த்துட்டு இது பண்ணணும். நம்ம வளர்ப்புகளுக்கு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த புடலங்காய் கொடி வந்துச்சு, சுரக்காய் கொடி, அது என்னடா இன்னைக்கு ரொம்ப வாடிடுச்சேன்னு பார்த்தேன். கீழேயே இந்த செடி வந்து கட்டாயிருந்திருக்கு. அதனால் என்ன செஞ்சு இதில் இருந்த சுரக்காயை நான் எடுத்துட்டேன். கீழே கூட அப்படியே ஒரு மாதிரி கருகிட்டே போயிட்டு இருந்துச்சு. அதனால் அந்த சுரக்காய் எடுத்துட்டேன். அது கூட கொஞ்சம் நித்திய மல்லி பூக்கள் எடுத்துருக்கேன். அது கூட ஒரு மல்லிகைப்பூவு, ஒரு ரோஜா பூவு, அதையும் எடுத்திருக்கேன். இந்த பாருங்க விவர்ஸ், வெள்ளையில் வந்தோடனே எடுத்தாச்சு. ஏன்னா அடியில் கூட இங்கே பாருங்கள் அப்படியே சூம்பிக்கிட்டே போகுது, அப்படியே சுருங்கிக்கிட்டே போகுது. அதனால் எடுத்துட்டேன். இது நம்ம சாம்பாருக்கு போட்டுக்கிடலாம். அதுபோக கொஞ்சம் நித்திய மல்லிப்பூவு, ஒரு மல்லிகைப்பூவு, ஒரு ரோஸு, இந்த ஒயிட் கலர் கொத்து ரோஸ் இருக்குல்ல, அதில் ஒன்று. எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் சார், சைடு பிரான்ச் அடித்து போய் அதில் முட்டை வரப்போது பாருங்கள். இது பதியம் போட்ட மல்லிகை செடி.
இந்த ஊழால கூடி ஒரு இலைய எப்படி கடிச்சிருக்கான் பாருங்க, யாரோ வந்திருக்கான். வெட்டியா இதுவான்னு தெரியல. அந்த நைட்டு நேரம் வர்றாங்க, அவளை பிடிக்க முடியல. தேங்க்யூ.